சிக்கன் பிரியாணி வேணும்னு ஒரே அடம். நம்ம வீட்டில் இதுதான் இருந்துச்சு, இன்றைக்கி சிக்கன் இல்லை. ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா, மீல் மேக்கரை சுடு தண்ணியில் போட்டு நல்ல தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டு அதில் உப்பும் மிளகாத்தூளும் போட்டு மேரினேஷன் மாதிரி பண்ணி வச்சிட்டேன் ஒரு 10 மினிட்ஸு. அஸ் யூஷுவல் பிரியாணி வந்து குக்கரில் வைக்க போகிறேன். எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் சேர்த்து நல்ல பொன்னிறமாக வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து வதக்கிட்டு, அது கூடவே மல்லி இலை, புதினா இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ பிரியாணினாலே நல்லா வதங்குறதெல்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கு. மிளகாயும் போட்டுக்கோங்க, 2 மிளகாய். அது கூட தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு, சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், ஆல்ரெடி நம்ம அதுலேயும் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு தக்கன ஆட் பண்ணிவிட்டு, இதில் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலாவும் சேர்த்துட்டு, மீல் மக்கரை சேர்த்து நல்லா கலந்துட்டு, தயிரையும் சேர்த்து கலந்துட்டு, ரைஸ் ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு, தண்ணி 1க்கு 1.5 வச்சுட்டு, ஃபைனலாக நெய் போட்டு இறக்குனீங்க அப்படின்னா உதிரியான பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தர்ஷுக்குட்டியே ஏமாற்றி சிக்கன் பிரியாணின்னு கொடுத்தாச்சு. அதுதான் கொஞ்சம் வருத்தம். உங்கள் கிட்ஸ் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது சிக்கன் நினச்சிட்டு தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.